வணக்கம். பாரத பிரதமர் அவர்களே, உலக நாடுகளெல்லாம் நீங்கள் சுற்றி வந்து அங்கங்கே இப்போது இன்று தொலைக்காட்சியிலே கண்டேன் 80 கோடி இந்தியர்களுக்கு இலவசமாக உணவு அளிக்கின்றோம் என்று. ஐயா, நீங்கள் இலவசமாக உணவு அளிக்க வேண்டாம். நாங்கள் உழைத்து உண்ணுகின்றோம். நாங்கள் கேட்கும் கேள்விக்கு மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். அதாவது மணிப்பூரிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்தியாவிலே அதிகமாக வன்முறை, குண்டுவெடிப்பு, பொதுமக்கள் கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்பு, கொலை குற்றம், வாகனங்கள் எரித்தல், அங்கு அமைதி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில். அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மணிப்பூர் மாநிலத்திற்கு தாங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை அறிந்து அங்கிருக்கும் ஆட்சித்தலைவரை, அமைச்சர் பெருமக்களையும் முதல்வரையும் சந்தித்து என்ன நடக்கிறது என்றால் கேவலமாக இருக்கிறது. அதாவது எங்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களாக சேர வேண்டுமா? ஏன் ஒரே ஒரு சட்டத்தை இயற்றுங்களேன். இது கற்பனையாக சொல்கின்றேன். அனைவரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் என்றால் முடிந்து விடுகிறது விஷயம். இதில் உயர்ந்த குடிமக்கள், நான் தாழ்ந்த மக்கள், அவர்கள் ஜாதி தான் எங்களுக்கு ஜாதி, எங்களுக்கு இடஒதுக்கீடு, இப்படி இல்லாமல் ஒரே ஒன்று என்னவென்றால் அனைவரும் தாழ்த்தப்பட்டோரே. இதில் உயர்ந்தவர் இல்லை, தேர்ந்தவர் இல்லை. அல்லது என்றால் அனைவரும் உயர்ந்த குடிமக்களே என்ற சட்டத்தை உருவாக்குங்களே. இது நடைமுறை சாத்தியமா என்பதை சிந்தியுங்கள். எனவே இந்த மணிப்பூர் கலவரத்தை உடனடியாக நிறுத்த தாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றேன். தயவு கூர்ந்து இந்த மணிப்பூரில் நடக்கக்கூடிய இன கலவரம், பெண்கள் எரித்து கொல்லப்படுகிறார்கள், கற்பழித்து கொல்லப்படுகிறார்கள், இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே உலக நாடுகளிலே போய் அமர்ந்து கொண்டு பேசுவதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போதுமான நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.